கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதுயம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாக புத்த இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சயின்டிபிக் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இதுவரை யாரும் அறிந்திடாத பல ரகசிய உண்மைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர்கள் நியமன குழு தலைவரும் ஜோதிட ஜாம்பவானும் சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா. உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, நன்றி ஐயா. நன்றி ஐயா. தொழிலில் எவ்வளோ முக்கியம்னா, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? தெய்வத்தை விடவும் தொழிலை நம்ம பூஜை செய்து கும்பிடணும் அந்த அளவுக்கு. ஏன்னா அதுக்கு நமக்கு இந்த பிறப்புக்கான வாழ்வாதாரமாக அமையிறது. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? பொருள் தேவைன்னா தொழில் செய்யணும் நம்ம. அந்த மாதிரி அந்த தொழிலை தெய்வமாக மதித்து செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேருக்கு ரொம்ப பிடிச்சி போன தொழிலே அவங்களுக்கு அமைஞ்சு போய் அதில் ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதையும் நம்ம பார்க்குறோம். சில பேருக்கு அந்த அவங்க படிப்புக்கும் அவங்க தொழிலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் அதில் ஜொலிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டானவங்களையும் நம்ம பார்க்குறோம். ஐயா, இதனுடைய ஜாதக அமைப்புலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதன் ஆண் பெண் இரு பாலர்களுக்கும் நல்ல தொழில் ஸ்தானம் அமையணும், உத்தியோகம் நல்ல சிறப்பாக இருக்கணும், போட்ட முதல் பன்மடங்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா ஒரு ஜாதத்தில் பிறக்கும் பொழுதே அந்த கிரக அடைவுகளை நாம் பெற்று பிறந்து விட்டாலே சகல ஐஸ்வர்யத்தையும் அனுபவத்தில் கொடுக்கறத நான் ஏராளமான ஒரு ஜாதகத்தை பார்த்துருக்கிறேன். அந்த அடிப்படையிலே ஒரு அன்பர் விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கிறார். அந்த விருச்சக லக்னத்திற்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவனே களத்திர ஸ்தானாதிபதியாக வருகிறான் சுக்கராச்சாரியார். இந்த லக்னத்திற்கு சுக்கிரன் மகா பாவியாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகம். அப்படிப்பட்ட ஒரு மைனஸான கிரகம் ஒரு ப்ளஸ்ஸான இடத்துல போய் எப்படின்னா மறைந்த சுக்கிரன் நிறைந்த தனத்தை கொடுக்குற மாதிரி இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் இந்த விருச்சக லக்னக்காரர்களுக்கு சுக்கிரன் ஒரு அன்பருடைய ஜாதத்தில் 3ஆம் பாவத்தில் அமரப்பட்டிருக்கிறது. சனி பாருங்கள் லக்னத்திற்கு 7ஆம் பாவத்தில் பரிவர்த்தனை. ராசி பாருங்கள் அவருக்கு மீன ராசி, உத்திரட்டாதி ஆகட்டும் ரேவதி ஆகட்டும் இல்லை பூரட்டாதி ஒரு பாதமாகட்டும். அந்த அடிப்படையில் பிறந்தவர்களுக்கு நடைமுறையில் வரக்கூடிய ஒரு உத்திரட்டாதியில் பிறந்திருந்தால் புதன் திசை சனி திசை முடிஞ்சு புதன் முடிஞ்சு கேது முடிஞ்சு சுக்கிரன் வரும். ரேவதியில் பிறந்தால் புதன் முடிஞ்சு கேது முடிஞ்சு மறுபடியும் சுக்கிரன் வருவார். அந்த சுக்கிர திசை வரும் காலத்தில் இவர்களுக்கு தொட்டதெல்லாம் தாயமாக இருக்கும், சென்றடமெல்லாம் அவர்களுக்கு உயர்வாகத்தனமாக இருக்கும். 1 கோடி 2 கோடி அல்ல, பல நூற்றுக்கணக்கான கோடிகளை பெற்று சிறப்பாக குழுவேறி ஒரு அரசனை போல ஜம்புன்னு வாழ்கிற அத்தனை ஐஸ்வர்யமான ஜாதகம். மீன ராசி நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், உத்திரட்டாதி பூரட்டாதி ரேவதியாக இருந்தாலும் சுக்கிரன் மீனராசிக்கு 11 கிடணும், கெட்டு அதே போன்று சனியும் நல்லா அமையணும், அந்த வீடு கொடுத்த சனியும். அப்போ சனியும் சுக்கிரனும் அந்த அன்பருடைய ஜாதத்தில் பரிவர்த்தனை விருச்சக லக்னத்திற்கு. இப்போ லக்னத்திற்கும் அந்த விரையாதிபதி அந்த பாவி கெட்டு ராசிக்கும் 11 மறைந்த வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்ததுனால நல்ல ஐஸ்வர்யமாக பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சவர்களாம் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் பல ஆயிரம் வேண்டாம், சில கோடிகளை கொடுத்தாலும் சில லட்சங்களை கொடுத்தாலும் சிறப்பான கணவன் மனைவி வாழ்க்கை அமைஞ்சிடும். முயற்சி அவர்களுக்கு திருவினையாக்கும், தொட்டதெல்லாம் அவர்களுக்கு தாயமாகும், சென்றடமெல்லாம் அவர்களுக்கு உயர்வாம். அந்த பாக்கியத்தை அடைந்தவர்கள் ஏராளமான பேர்கள் இந்த விருச்சக லக்னத்தில் பிறந்து 3 சுக்கிரன் இருந்து சந்திரனுக்கு அது 11 இருக்கிறதுனால நல்ல மனைவி வாய்ச்சிடுவாங்க ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால், அல்லது நல்ல கணவன் வாய்த்து விடுவான் ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால். இவர்கள் முயற்சிக்கும் காரியங்கள் அத்தனையும் ஜெயம் அடைஞ்சிடும். அதே போன்று ஒரு டம்ளர் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தால் என்ன ஆகுமோ, குரு டச் ஆயிடக்கூடாது. இந்த குரு சுக்கிரன் குரு செவ்வாய் நீசம் பெற்று பார்வை செலுத்தினாலோ அதற்குண்டான மைனஸையும் ஏற்படுத்தும். ஆனால் கொடுக்கறத கட்டாயம் கொடுக்கும். அது சொற்ப கோடிகளா
இல்லை நூற்றுக்கணக்கான கோடிகளா அல்லது ஆயிரக்கணக்கான கோடிகளான்றது அந்த நிலைகளை வரையறுத்து நம்ம பார்க்குறோம். இதே விருச்சக லக்னத்திற்கு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால், மீனராசியில் ஒரு அன்பர், அதாவது ஒரு கடகராசியில் ஒரு அன்பர் பிறந்திருக்கிறார் அல்லது மீனராசியில் பிறந்திருக்கிறார், ஏதோ ஒரு வகையில் வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த விருச்சக லக்னக்காரர்கள் சுக்கிரன் 5ல் போய் உட்காந்துருக்கிறாருன்னு வைங்களேன், உச்சம் பெற்று. எல்லாரும் ஆகா ஒகன்னு அரைவேக்காட்டு அறிவினி ஜோசியர்கள் சொல்லுவாங்க, சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கான், மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுக்கறது, தொட்டதெல்லாம் தாயமாக இருக்கும்னு. ஒரு அன்பருக்கு கடகராசியம்மா விருச்சக லக்னத்தில் பிறந்து சுக்கிர திசை நடைமுறையில் என்னை பார்க்க வர்றார். சுக்கிரன் வருது, ஐயா நீங்கள் சுக்கிரனை பற்றி நிறைய உள்ளூர் தொலைக்காட்சியிலையும் சரி, நிறைய சேட்டலைட் சேனல்லாம் அன்றைய காலத்துலேருந்து நான் உங்களை பார்த்துருக்கேன், எனக்கு வரப்போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ சுக்கிர திசையில் குரு புத்தி நடைமுறையில் ஒரு 14 வருஷத்தை கடக்கிறார். அதுக்கு முன்னாடி 14 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு கேது திசை வரும்போது என்னை பார்க்க வர்றாரு. தம்பி, உங்களுக்கு சுக்கிர திசை வந்தால் கடை தெருவுக்கே கொண்டாந்து விட்டுடும், தொழில் நிர்வாகத்துக்கு பூட்டு போட்டுருவீங்க, அவமானத்துக்கு கேடு ஏற்படும், தொட்டதெல்லாம் அவர்களுக்கு முயற்சி தோல்வி அடைய வைக்கும், எல்லா காரியங்களும் தோல்வி அடைவேன். அதே போன்று என்ன இப்படி சொல்கிறீங்களே, விருச்சக லக்னத்திற்கு சுக்கிரன் 5ல் உச்சம் பெற்று 3-4-5 ஜோசியரை நான் பார்த்துருக்குறேன். சுக்கிரன் உச்சம் பெற்றால் சகல ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், சொத்து சுகத்தை கொடுக்கும். சுக்கிரன் உச்சம் அல்லவா, எந்த கிரகம் கெடணும், எந்த கிரகம் நல்ல உயர்வாக இருக்கணும் ஒரு கணக்கு இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே அமர்ந்திருக்குது, விருச்சக லக்னத்திற்கு 5ஆம் இடங்கிறது என்ன, கௌரவஸ்தானம். அந்த கௌரவஸ்தானம் உபயமனையாக வரும், அந்த மீனமனையாக வரும். மீனமனைக்கு திருதிய அட்டமாதிபதியாக வருவார். 5ஆம் இடத்திற்கு கை வச்சு பார்த்தீங்கன்னா கௌரவஸ்தானத்திற்கு 3-8 கூடையவராக வர்ற அந்த சுக்கிரன் அங்கே போய் உச்சம் பெற்றால் குழந்தைகளால் அவமானத்தை ஏற்படுத்தும், கட்டின மனைவியால் உங்களுக்கு பெரிய மைனஸ் ஏற்படும், தொழில் ரீதியான மிகப்பெரிய இழப்பீடுகளை சந்திப்பீர்கள், பொருளாதாரம் எட்டா கனியாக போகிற நிர்வாகத்துக்கு பூட்டு போடணுன்ற. நான் சொல்கிறது ஒருவர் மட்டும் மைனஸில் நான் சொல்கிறேம்மா, நிறைய பேர்கள் அவர்களை ப்ளஸ்ஸை சொல்கிறதுனால அவர் செவியில் நம்ம சொல்கிறது எவ்வளவுதான் மைனஸை சொன்னாலும் ஏறலை. அதே போன்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்மியும் நகரம் என்று சொல்வார்களே, அதை போன்று அவர் வாழ்க்கை அப்படியே உருண்டு ஓடியது. சுக்கிர திசையில் சுய புத்தி கடந்தது. ஒரே ஒரு பில்டப் பண்ணா, கொடுக்கணுன்னு இருந்தால் கொடுத்து தான் தரணும், கெடுக்கணும் இருந்தால் எந்த புத்தியாக இருந்தாலும் கெடுக்கணும். சார், சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி 3 வருஷம் 4 மாதம், அது முடிஞ்சால் கொட்டும்னு இருக்கான் ஒரு டைலாக்கு. அது முடிஞ்சோடனே சூரியன் வந்தால் கொடுக்கும், சந்திரன் வந்தால் கொடுக்கணும், எது வந்தாலும் உனக்கு கொடுக்காதுன்னு கரெக்டாக பார்த்தா ஒரு 7-8 ஆண்டுகள் கடத்து என்னை பார்க்க வர்றாரு. ஐயா, இந்த விருச்சக லக்னத்துக்கு சுக்கிரன் ஆகாதுங்களா? முதல்ல ஒரு விருச்சக லக்னத்திற்கு அவ்வளோ பெரிய யோகத்தை கொடுத்ததை நான் சொன்னேன் இல்லையா, இல்லைங்களா? இதே விருச்சக லக்னம் தானே, அந்த நிலைகளை பகுத்து பார்க்கணும். ஒரு மொட்டையாக விருச்சக லக்னத்தை சுக்கிரன் ஆகும்ன்ற அது நிற்கக்கூடிய நிலையை பொறுத்துமா. அப்போது நிற்கக்கூடிய நிலை ஒரு நல்ல இடத்துல போய் அந்த கிரகம் அமரலை, ப்ளஸ்ஸான இடம். விருச்சக லக்னத்திற்கு 3ல் சுக்கிரன் சனியால் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. ராசி மீன ராசி, கொட்டோன்னு கொட்டுதுமா. கிட்டத்தட்ட 5500 கோடி ரூபா சம்பாரிச்சார். 5500 கூட வேண்டாம், இந்த லக்னத்திற்கு விருச்சக லக்னத்து 3ல் சுக்கிரன் இருந்துட்டாலே நல்ல மனைவி நல்ல கணவன் அமைஞ்சிருவாங்க, நல்ல குடும்பம் அமையும், தொட்டது தாயமாக இருக்கும். அதை மைனஸான கிரகங்கள் குரு செவ்வாய் பார்க்கக்கூடாது, அது ஒரு இது இருக்குது. இது ஒன்று. இதே விருச்சக லக்னக்காரர்களுக்கு 5ல் போய் சுக்கிரன் தனித்து இருக்கிறாரோ மற்ற கிரகத்தோட யாரோட கூடனாலும் கௌரவத்துக்கு பங்கம், இடி விழுந்தே தீரணும். ஏன்னா மீனராசியாகவும் போயிட்டார், மீனராசிக்கும் ஆகாத கிரகம் அந்த சுக்கிரன். விருச்சக லக்னத்திற்கும் பாவி 5ல் போய் வழுக்கிறான். பார்த்தீங்கன்னா எல்லாம் கடையெல்லாம் எழுது. மனைவி கொரோனா காலத்தில் அவங்களும் இறந்துடுறாங்க. அதற்கு முன்னாடியே 2019 பெண் காதல் திருமணம், அவர்களுக்கு ஒரு அவமானத்தை, அவர்களுக்கு குடும்பத்திற்கு மைனஸ். இது மாதிரி பலவிதமான துயரங்கள் அவர் வாழ்க்கையில் கௌரவ பங்கம் ஏற்படும். அதே மாதிரி நிர்வாகத்துக்கு பூட்டு போடணுன்னு கோடிக்கணக்கில் கடன் ஏற்பட்டு இன்றைக்கி பாருங்கள், சுக்கிர திசையில் குரு புத்தி வரும் காலத்தில் கூட கடந்த ஒரு 9 மாதம் முன்னாடி பார்க்க வர்றாரு. உன்னை குருவில் சுக்கிரனில் குரு புத்தி நிச்சயமாக பெரிய அவமானத்தை கொடுத்துரும். ஏன்னா விருச்சக லக்னத்துக்கு 2ல் குரு ஆட்சியெல்லாம் இருக்கிறான். ஐயா, அதுவாது என்ன வாழ வைக்காதா, 2-5 கூடன்னு எல்லாரும் சொல்லுவாங்களே, எல்லாம் சொல்லிக்கலாம் வாய்க்கடிய, அவமானத்தை நிந்தனையும் கொடுக்கும். சுக்கிரனில் நீங்கள் தலைமறைவான வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தினேன். அதே மாதிரி இன்றைக்கி இல்லைம்மா, கோடான கோடி கடன் ஏற்பட்டு தலைமறைவாக இருக்கா. எல்லாரும் கடன்காரங்கள்லாம் வலை வீசி தர்ற மாதிரி ஐபி டிக்ளருக்கு உண்டான இதை நம்ம பண்ணுறாருன்னா அவர் அடிக்கடி பார்ப்போம்மா.
அவருடைய ஜாதகத்தில் ஒரு சின்ன ஒரு அரைகுறையான தெரிஞ்ச ஒரு இது இருக்கும். எங்கே பார்த்தாலும் அவன் மேக்ஸிமம் நம்ம அறநிலையில் இருக்கிறதுனால எப்போது முக்கியமாக கோயிலுக்கு போகும்போது அவர் முட்டி அடித்து மோதிட்டு வந்து அப்பா நல்லா இருக்கியாப்பா, நல்லா இருக்கேன் ஐயா அப்படிம்பாரு. எந்த கோயிலுக்கு வருவார்னா பர்டிகுலராக பெருமாள் கோயிலுக்கு மட்டும்தான் போவார். எங்கே போய் முக்கியமான பெருமாளுக்கு விசேஷமான கால பூஜையில் புரட்டாசி காலத்துலேயோ மற்ற காலத்துலேயோ தேர் இழுக்கிறது, குடமுழுக்கு பண்ணுறோம், அந்த மாதிரி கோயிலில் பர்டிகுலராக அவர் முன்னாடி அவர் எங்கள் கரூர் மாவட்டத்தில் பிறந்த தம்பி தான். அந்த இடத்துல ஏப்பா கோயிலில் வந்து முடிக்கிறோம்மா, கோயிலுக்கு போகிறையே எல்லாமே பர்டிகுலராக உன்னை இந்த பெருமாள் கோயிலில் தான் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா, சார் பெருமாள் தான் சார் பணத்தை கொடுக்குறவன். அப்படியா, நீ இந்த கோயில் இல்லை, பெருமாளுடைய பாதத்திலே பூஜை பண்ணி பெருமாளே காட்சி அளித்தா உன்னுடைய ஜாதகத்தில் எழுதப்பட்ட விதி 20 வருஷ காலம் வாழ்க்கையில் நீ மைனஸ் ஏற்பட்டு அதனுடைய வயது 64 வயதோடு தான் அந்த சுக்கிரன் முடிகிறாம்மா. அப்போ தான் உன்னுடைய வாழ்க்கையில் சுபிச்சன்ற குரு திசையில். இப்போ பாருங்கள், சுக்கிர திசையில் குரு புத்தியில் ஆளே இல்லை. அதுக்கப்புறம் சனி புத்தி, அதன் பிறகு புதன் புத்தி, அதன் பிறகு கேது புத்தி முடியறது கிட்டத்தட்ட 63 வயசாயிடும். அப்போ பிறகுதானப்ப தம்பி உன்னுடைய வாழ்க்கையில் 20 வருஷம் அவர் வாழ்க்கையில் அப்படியே பால்பட்டு கடனாகி 1 கோடி 2 கோடியில் பல கோடி கடன் ஏற்பட்டு நடுத்தருவுக்கு வந்து இன்னைக்கு ஆளே தலைமறைவம்மா. இந்த மாதிரி நிலைகளையும் நம்ம பார்க்கலாம். ஐயா, நேயர்கள் கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க சார்? சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். யாருக்காக சார் கேட்க போறீங்க? எனக்காக தான். உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்க சார். என்னோட வயது 49. லக்னம் கும்ப லக்னம், தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம். இப்போ குரு திசையில சுக்கிர புத்தி நடக்குது. ஓகே சார். குரு 4ல இருக்கு, சுக்கிரன் 8ல செவ்வாயில இருக்கு. என்ன கேள்வி கேட்க போறீங்க சார்? கடன் அதிகமா இருக்குங்க ஐயா. கண்டிப்பா ஐயா கிட்ட பேசுங்க சார். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் தம்பி, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? இல்லைங்க ஐயா. அதாவது பொதுவாக வந்து வார்த்தைகளுக்கு நல்லா இருக்கீங்களா, நீங்களும் நல்லா இருக்கீங்களான்னு எல்லாருமே நான் நல்லா இருக்கேன் சொல்லுவாங்க. ஏன்னா உள்ளம் அழுது கொண்டு தான் இருக்கும், உதடுகள் மட்டும் வெளி உலகத்துக்காக சிரித்து கொண்டிருக்கின்ற மாதிரி எப்போவுமே நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்கேன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாருக்குமே உண்டானது தான். வாழ்த்துக்கள். அதே போன்று நீங்கள் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. குரு 4லேருந்து திசை நடத்துறாரு இல்லையா? அதே போன்று ராசி வந்து தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் இல்லையா? அப்படி இருந்தாலும் என்றைக்குமே தம்பி ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குவோம். பொதுவாக ஒரு தனத்துக்கு உண்டான கிரகம் தனஸ்தானத்திற்கு 3ல் போய் மறைஞ்சு அந்த குரு திசை நடத்துகிறாரு. 2வது வந்து சுக்கிரன் வந்து லக்னத்திற்கு 8ல் போய் நீசத்தாரையில். குரு திசையில் சுக்கிர புத்தி வந்தாலோ அல்லது சுக்கிர திசையில் வந்தால் நகை நட்டிலிருந்து கட்டாயம் வாஷ் அவுட் ஆகி அடகு வைப்போம், வட்டி கட்டுவோம், நம்முடைய காசெல்லாம் ஊராருக்கே பயன்படும். இந்த குரு திசை ராசிப்படியும் 6ல் மறைஞ்சிட்டாரு, லக்னப்படியும் 4ல் இருந்தால் சுகக்கேடுகளை கொடுக்கும், வாகன ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும். எவ்வளவோ கடந்து வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் தெளிந்த நீரோட மாதிரி வரக்கூடிய அடுத்த திசை உங்களுக்கு சனி மகா திசை நல்ல உயர்வையும் ஐஸ்வர்யம் நிச்சயமாக கொடுக்கும். காரணம், லக்னத்திற்கு லக்ன விரையாதிபதி சனி, அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு திருதிய தனாதிபதியாக வருவதனால் எவ்வளவு இழந்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வயது உங்களுக்கு என்ன 49 தான் நடைமுறையில் இருக்குது. எவ்வளவு இழந்திருந்தாலும் வற்றாத ஜீவநதி மாதிரி ஒரு சனி திசை போதும் உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டு ஐஸ்வர்யமான அமைப்பை ஏற்படுத்த. இந்த குரு திசையில் சுக்கிர புத்தியை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுதான் சத்தியமான உண்மை. ஜாதகத்தினுடைய அடித்தட்டையே நீங்கள் சொன்னதுனால நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் குரு பெயர்ச்சி வந்து உங்கள் ஜாதகத்தில் சாதகத்தாரையில் அமரவில்லை என்றாலும் வருகிற சித்திரைக்கு பிறகு ஓரளவுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நல்லா அழகாக சொன்னீங்க. ஜோதிட நுணுக்க ரசம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால குரு திசையில் சுக்கிர புத்தி கடந்துட்டாவே உன்னை எப்போ கிடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதை டைமை எடுத்து பாருங்கள். 1 வருடத்து பேலன்ஸ் இருக்கா, இன்னும் 2 வருஷம் இருக்கான்னு. அந்த காலச்சுவடை கடந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் கடன் அழகாக அடையிறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். முயற்சி திருவினையாக்கும். ஏன்னா குரு திசையில் சூரிய புத்தி சிவராஜ யோகன்ற அடிப்படையில் நிச்சயமாக உயர்வை கொடுக்கும். அழைத்திருக்க மிக்க நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். எங்கேருந்து சார் பேசுறீங்க? திருநெல்வேலி மாவட்டத்தில் பேசுறேன். நல்லது சார். யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும். உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லுங்க சார். பையன் 29/6/2004 கும்பலக்னம், விஜய ராசி, அனுச நட்சத்திரம். ஓகே, என்ன கேள்விங்க சார்?
பையனுக்கு இப்போ வேலைக்கு போகலாமா இல்லைன்னா படிக்க போகலாமா? கண்டிப்பா நீங்க ஐயா கிட்ட பேசுங்க சார். அதாவது ஐயா வணக்கம். உங்கள் பையன் நல்லா இருக்கேன் தம்பி, நல்லா இருக்கிறேன். கும்ப லக்னம், ராசி விருச்சக ராசி, அனுச நட்சத்திரம், சனி மகா சொல்லுங்க என்ன என்ன சொல்றாரு? புதன் திசையில் இப்போ சுக்கர வாழ்த்துக்கள். அப்போ பொதுவாகவே புதனுக்கு சுக்கிரன் நட்புறவு கொண்ட கோளா இருந்தாலும் உங்கள் பையனுடைய ஜாதகப்படி அந்த சந்திரனுக்கு அந்த சுக்கிரன் எங்கே நிலையில் அமர்ந்திருக்கிறான்னு முதல்ல நம்ம பார்க்கணும். இருப்பினும் உங்களுக்கு இந்த கும்பலகணத்திற்கு இந்த குரு மகாதிசை உங்களுக்கு நல்ல சாதக தாரையில் குரு புத்தி, அந்த குருவினுடைய பெயர்ச்சி நல்ல அமைப்பில் இருக்குது. இருந்தாலும் இந்த சுக்கிரன் இந்த விருச்சக ராசி அடிப்படையில் பெரிய யோகாதிபதி கிடையாது. அடுத்து வரக்கூடிய திசை அழகாக சொன்னீங்களே, சுக்கிரனில் புதன் நடக்குதுன்னு, புதனுக்கு அடுத்தது சனி, அதோட திசை முடியுது. அதற்கு பிறகு வரக்கூடிய சூரிய திசை 6 ஆண்டுகளும், சந்திர திசை 10 ஆண்டுகளும், மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் திசை 7 ஆண்டுகளும், ஆக மொத்தம் 23 ஆண்டுகள் உங்கள் மகனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பொற்காலமான திசை அமையும். ஏன்னா கும்பலகணத்திற்கு முயற்சிக்கு திருவினையாக்கக்கூடிய அளவில் இந்த சூரியனும், அதற்கடுத்தது சந்திரனும், அதற்கடுத்த செவ்வாய் 23 ஆண்டுகள் இன்னும் கடக்க வேண்டிய பாதை இன்னும் 2.5 ஆண்டுகளை கடந்தால் உங்களுடைய மகனுடைய வாழ்க்கை தெளிந்த நீரோட மாதிரி இருக்கையா. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஐயா, நான் ஜெயக்குமார் பேசுறேங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து. நல்லது சார். யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் கேட்கணுங்க. உங்க வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க சார். என்ன வயசு 47ங்க. பிறந்த தேதி 16/4/1979. மேச லக்னம், விருச்சக ராசி, அனுச நட்சத்திரம். ஓகே சார். பிறந்த நேரம் 7:30 காலையில. என்ன கேள்விங்க சார்? பிறந்த இடம் சென்னை. கேள்வி தொழில் இப்போ சூரிய திசையில தொழில் பண்ணலாமா? தொழில் சம்பந்தமா நீங்க ஐயா கிட்ட பேசுங்க சார். அதாவதுங்க தம்பி, நீங்கள் அழகாக சொன்னீங்க மேச லக்னம், ராசி விருச்சக ராசி அடிப்படையில் தொழில் பண்ணலாம். அனுச நட்சத்திரம். அதாங்க தம்பி, விருச்சக ராசி அடிப்படையில் சூரியன் எங்கே இருக்கு உங்களுக்கு? சூரியன் லக்னத்துல இருக்குங்க, குரு நாள்ல இருக்கு. ஓகே. சூரியன் நாள் 5லங்க. சனியும் ராகுவும் 5ல் இருக்கிறது. ஓகே, மாந்தியோட இருக்கு. இருக்கட்டும், பரவாயில்ல. சார் 5லயா? சனி 5ல் இருக்காருன்னா ராகுவோட கூடி இருக்கிறார் இல்லையா? லக்னத்துல சூரியன் உச்சம். நீங்க சித்திரை மாசம் பிறந்திருக்கிறீங்க. ஓகே, அதான் சந்திரன். ஓகே. அப்போ உங்களுடைய ஜாதக அடிப்படையிலங்க தம்பி, உங்களுக்கு இந்த சூரிய திசை பிறந்து எவ்வளவு நாள் ஆகுது? இப்போ மார்ச் ஏப்ரலுக்கு பிறந்ததுங்க. டிசம்பரோட இந்த சந்திர புத்தி முடியுதுங்க. சந்திர புத்தி முடிஞ்சது. அடுத்து செவ்வாய் தொடங்கி அப்புறம் ராகுக்கு அடுத்து குருவில். நல்லா பாருங்க, குரு உங்களுக்கு எங்க இருக்கிறாரு? குரு நாள்லங்கய்யா. இது செவ்வாய் புதனையும் பாக்குறாருங்க. 9ஆம் பார்வையா செவ்வாய் புதனை இருக்கட்டும், 5ஆம் பார்வையா சந்திரனை பாக்குறாரு. ஓகே தம்பி, உங்களுடைய ராசிப்படி 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்துக்கு சந்திரன், அந்த சூரியன் மறைந்திருந்தாலும் நீங்கள் பாருங்கள், இயற்கையாகவே குரு உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்று கடகமனையில் அமர்ந்திருப்பதால் நல்லா பாருங்கள், நல்லா வாட்ச் பண்ணிக்கிங்க. இந்த தொலைக்காட்சியில் நான் சொல்கிறேன், சூரிய திசையில் குரு புத்தியில் மிகப்பெரிய ஒரு லிஃப்ட், அது மிகப்பெரிய அதிர்ஷ்டவசத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சம் இருக்குது. சூரிய திசையில் வெறும் குரு புத்தி வெறும் 10 மாதம்தான். உங்களுக்கு நல்ல ஜோதிட ரசம் தெரிந்திருக்கிறது, ஜோதிட நுணுக்கம் நல்லா தெரியும். அதனால் தம்பி நல்லா பிடிச்சிக்கங்க. சூரியனில் குரு புத்தியில் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உங்களுக்கு உண்டு. அதே போன்று உங்களுக்கு ஜாதகப்படி இந்த சூரியன், அதற்கடுத்து வரக்கூடிய சந்திரனை சுந்தரமாக பாருங்கள். குரு உச்சம் பெற்று நீச சந்திரனை பார்க்கறது எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம். வற்றாத ஜீவநதி மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த திசை உங்களுக்கு சந்திர திசை மகோன்னதமான நிலையை உருவாக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குங்க தம்பி. மிகவும் கவனமாக பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும், நட்பு ரீதியிலையும் சரி, பணத்தை போட்டு எடுக்கிறதுலையும் மூலாதாரம், அறிவே ஆதாரம். அறிவை வச்சு, அதாவது கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டுன்னு ஒரு பழமொழி சொல்வதை போல, அறிவால் ஆற்றலால் உங்களுடைய நிச்சயமாக உயரிடம். வெறுங்கையோடு போனால் நீங்கள் முளத்தோடு வருவீங்க, முளத்தோடு போனால் வெறுங்கையாடுவீங்க. இருப்பினும் நான் சொல்கிறேன், நாங்கள்லாம் பேசுகிறோம், எங்களுக்கு ஃபீஸ் வருது. அதே மாதிரி நீங்கள் பேசினாலும் உங்களுக்கு ஃபீஸ் வரும். அதற்குண்டான பிராப்தம் உண்டு. சூரியனில் குரு புத்தி திரண்ட செல்வத்தை உங்களுக்கு கொடுக்கும். அழைத்திருக்க மிக்க நன்றி.
ஐயா, இப்போ ஒரு நேயர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க பல தடவை பேசும்போது சொல்லியிருக்கீங்க, இந்த செவ்வாய் புதன் இணைவு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி. இவருக்கு அந்த இது இல்லைங்களா? அவருக்கு சேர்ந்து இருக்குமா, ஆனால் அவருக்கு நடக்கிற திசை இப்போது நல்ல ப்ளஸ்ஸான திசை. உடல் ஸ்தானத்திற்கும் உயிர் ஸ்தானத்துக்கும் அந்த குரு வந்து 4 உச்சம் பெறுது. உயிர்னா லக்னம், மேச லக்னம். மேச லக்னத்திற்கு பாக்கிய விரையாதிபதி அவர் ஜாதகத்தில் 4 உச்சம் பெறுறார். அது ஒரு பியூட்டி. ரெண்டாவது, சந்திரன் அவர் ஜாதகத்தில் விருச்சகத்தில் நீசம் பெறுகிறது. நீசம் பெற்ற அந்த சந்திரன் நின்ற வீட்டிற்கு 2-5 கூடிய தனபஞ்சமாதிபதி அந்த உடலுங்கிற அந்த சந்திரனை நேரடியாக பார்க்கறதுனால இவருக்கு அந்த தாக்கம் வந்து சற்று குறைவு. பேசிக்காக புதன் செவ்வாய் கூடவே கூடாது. நெற்றிக்கண்ணை திறப்பனும் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி அவருக்கு என்றாவது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியும் கொடுக்கும். ஆனால் நிறைய உயர்வையும் அவர் பார்ப்பார். காரணம் என்ன அவர்னா, அவர் சித்திரை மாதம் பிறந்தவர். சித்திரை மாதங்கிறது சூரியனுடைய ஒளி அலை வந்து அப்படியே ஜொலிக்கக்கூடிய அம்சம் வந்து சித்திரை மாதம், சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ சூரியனுக்கும் சிவனுக்கு உரிய ஒரு அம்சமான நாள்னு சொல்லுவாங்க. அந்த மாசத்துல வர பௌர்ணமிக்கும் சிறப்பு உண்டு. மிகப்பெரிய சிறப்பு. ஆனால் சித்திரையில் பிறந்து சீரழிஞ்சு போகிறோன்னு ஒரு டைலாக் இருக்குது. சீரழிஞ்சு போனவனையும் பார்த்துருக்கேன். ஆனால் அதை சீரழிஞ்சதை விட சீர் உயர்ந்ததை நான் நிறைய பார்த்துருக்குறேன் சித்திரையில் பிறந்தவர்கள். அதெல்லாம் தப்புங்க. ஒரு மொட்டையாக வந்து சித்திரையில் பிறந்தா அப்படின்றது மைனஸும், கத்திரி வெயில் அந்த வெயில் எது வேணாலும் இருக்கட்டும், யோகம் எந்த வெயிலில் பிறந்தாலும் யோகம் இருக்கணும். அந்த மாதிரி அந்த தம்பிக்கு ராசிக்கு 10 கூடிய ஜீவனாதிபதி உச்சம் பெற. அதாவது கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டுன்னா, பணத்தை போட்டேன்னா பணம் போயிடும். வெறுங்கையோடு போனால் முளத்தோடு வரலாம், முளத்தோடு போனால் வெறுங்கையாக போனால். இப்போ நாங்களாம் பேசுகிறோம், நம்மளுக்கு ஃபீஸ் வர. அது மாதிரி உனக்கும் அந்த பாக்கியம் இருக்குது. ஏன்னா அறிவுக்குண்டான ஜீவிக்குண்டான கிரகமே இவர் லக்னத்துக்கு மேசத்துக்கு சூரியன் உச்சம். அப்போ அறிவு ஸ்தானாதிபதி அதிர்ஷ்டவசத்தை கொடுக்குறவன் மல்டிப்ளஸில். அவருக்கு பொதுவாக 5 கிரகங்கள் பாவர்கள் இருக்கிறதுனால ஒரு வகையில் குழந்தைகளுக்கு தோஷமும் உண்டு, ஒரு வகையில் குழந்தைகளுடைய உயர்வையும் அவர் பார்ப்பார். 2 நிலையும் அவர் மாறி மாறி, ஒரு வகையில் காடாறு மாதம் நாடாறு மாதம் விக்ரமாதித்தங்க. அது மாதிரி சில ப்ளஸ்ஸும் நிறையா இருக்கும், பிள்ளை மைனஸும் இவருடைய ஜாதகத்தில் இருக்கும். அதுதான் இந்தம்மா ஒரு பிறப்பு ஜாதகத்தில் மேக்சிமம் அந்த புதன் செவ்வாய் கூடக்கூடாது. புதன் வந்து அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது மாதிரி புதன் பிரெயினுக்கு உண்டானவன். செவ்வாயும் புதனும் ஒன்று கொடுக்கும்போது அந்த யோகம் இந்த செவ்வாய் மைனஸாக உடஞ்சி புதன் செவ்வாய் கொடுக்கும்போது அவங்களுக்கு தண்ணியில் படகாடுற மாதிரியே வாழ்க்கையில் அடிக்கடி பார்த்திங்கன்னா குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. படிப்பில் வந்து அரியர் வைப்பாங்க. சரி, படிப்பில் அறிவு ஜீவியாக நான் இருக்கிறேன்னு என்ன பரணி பாடுற தப்பாக சொல்கிறேன்னா, அந்த அறிவினைகளுக்கு நான் சொல்கிறேன். உடல் ரீதியான பிணிகளை கொடுத்துரும், சூசைட் தாட்டை கொடுக்கும், ஏதாவது பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த மலர் வந்து வாடிக்கிட்டே இருக்கும். செவ்வாய் புதன் கூட சூரியன் இருந்துட்டா அது ஓகே, அது கொஞ்சம் ப்ளஸ்ஸு. ஒரு தாக்கமும் ஒரு ப்ளஸ்ஸும். அது செவ்வாயோட குரு கூடுறது ஒரு வகையில் ப்ளஸ்ஸும் இருக்கும். சில அந்த நேரத்தில் ஒரு காக்கா உக்கார பணம்பழம் விழுந்த கதையாக இவ்வளோ மனநிலை குன்றி லைட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் நல்ல டைமில் வந்து அட்வைஸ் பண்ணுவோம், பரவாயில்லப்பா நான் தான் அந்த மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணேன், இந்த குழந்தை நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்க. மேக்சிமமாக மனநல காப்பகத்தில் அதிகமாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் அந்த புதன் செவ்வாய் இணைவு பெற்றவர்கள். மனநல காப்பகத்தில் மேக்சிமம் மருத்துவருக்கே அந்த புதன் செவ்வாய் முடிக்கிறோமா. மனநல காப்பகத்துக்கு மருத்துவத்தில் உயர்ந்து இருக்கிறார் மருத்துவர். ட்ரீட் பண்ணால் மன ரீதியாக குன்றியவர்களுக்கு தகுந்த மாதிரி இவர் மன ரீதியான குன்றி போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த கிரகம் இல்லாமல் அது வேறு மாதிரி சொல்லலாம், அது சொல்ல முடியாது என்னால். டைலாக் வேணால் அது உட்காந்துதான் இருக்கும். ஏன்னா மீடியாவில் ஒரு லைவ் ஷோவில் உட்காந்து அந்த மாதிரி நம்ம பேசிட முடியாது. ஒவ்வொரு வார்த்தைகள் ஜாலத்தையும் நான் மேக்சிமம் நம்ம ரெக்கார்டு நிகழ்ச்சி அதிகம் பண்ணுறதை விட நான் லைவ் நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயே கை வந்தவன் சொல்கிறது வேணும் ஜாதத்தில் அந்த மாதிரி. அது மாதிரி அந்தந்த கிரகங்கள் அந்த இடத்துல கூடனா டிப்ரெஷனை ஏற்படுத்துறது இந்த நிலைகள். நிறைய பேசலாம். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். ஒவ்வொரு வாரம் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் கோயம்பேட்டுக்கு அருகாமையில் உள்ள நெற்குன்றத்தில் சென்னையில் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் அன்பர்களே. என்னுடைய யூடியூப்
ஆஸ்ட்ரோ பர்னிபாலோட யூடியூப்பில் நிறைய பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை பார்க்க தவறீர்கள், அதை பார்த்து கண்டுகளிக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்வு சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.